ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். ரெண்டாவது காரியம் என்ன? நீ என்னெல்லாம் வாழ்க்கையில் தப்பாக செஞ்சீங்களோ, என்னெல்லாம் வாழ்க்கையில் சுவேசித்தினால் செய்தீங்களோ, என்னெல்லாம் வாழ்க்கையில் வழி தப்பி போயிருந்தீங்களோ, அதெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமையான என்ன செய்யும்? ரைட் ஆக்கி கொடுக்கும், நேர் பாதையாக்கி கொடுக்கும். பழைய பாதையிலிருந்து, அதாவது சுவேசித்திலிருந்து தேசத்துக்கு நேராக உங்களை நடத்தும். நீங்கள் என்னெல்லாம் பாதையில் தப்பான பாதையில் போயிட்டு இருந்தீங்களோ, கிறிஸ்துவின் உயிர்த்தின் வல்லமையான என்ன செய்யும்? நேர் பாதையில் இனிமேல் நடக்க செய்யும். வாழ்க்கையில் என்ன சுவேசத்தில் செய்து கொண்டிருந்தீங்களோ, கிறிஸ்துவின் வல்லமையான ஆவியானது இப்போ என்ன செய்யும்? தேசத்துக்குள் அழைத்து வரும். நீ என்னெல்லாம் தப்பான பாதை போய் எல்லா அக்கிரமும் தீவினைகள் தப்பிதங்கள் செய்து கொண்டிருந்தீங்களோ, அதை அந்த இடத்திலிருந்து கிறிஸ்துவின் உயிர்த்தின் வல்லமையான ஆவியானது உங்களை திருப்பி நேர்முக பாதைக்கு, சத்திய வழிக்கு, ரட்சிப்பு பாதைக்கு என்ன செய்யாது? அழைத்துக்கிறது. இன்னும் சிம்பிளாக அவங்க பார்வையில் நம்ம சொல்கிறதா, ராங் என்ன செய்யும்? It will turn to the right. Hallelujah.